இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்பத்தாஸ் கிச்சன் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துருக்கிறேன், 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், 20 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம், 3 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து எடுத்துருக்கேன். இது வீட்டில் நாங்கள் தயார் பண்ணி அரைச்ச மசால் பொடி 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஜிலேபி கெண்டை மீன் 1.5 கிலோ எடுத்துருக்குறோம். இந்த எலுமிச்சம்பழம் புளியை இந்த அரிசி கழுவுன தண்ணியில் ஊற போடுறேன்ப்பா. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு அரைச்சிட்டு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 100 கிராம் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடுகு, வெந்தயம், உளுந்து போட்டுட்டோம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த வெங்காய பதம் போனால் போதும். ரொம்ப வதங்கினா அந்த கருகல் மாதிரி ஆகிடும். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிட்டுருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கோம். இது எதுக்குன்னா, உங்களுக்கு கிரேவி வேணுங்கிறப்ப இந்த மாதிரி பண்ணால் தான் கிரேவி நல்லா திக்காக கொடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை நம்ம நல்லா வதக்கணும். இதை நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடிடுவோம், வதங்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் இந்த காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் போடுறோம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் குழம்பு மிளகாய் தூள்ப்பா நம்ம வீட்டில் அரைக்கிறது, இதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இல்லைன்னா மசாலா கொதிக்கிறப்ப அந்த பச்சை வாசனை ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் மசாலா வதக்கணும். இந்த பார்த்தீங்களா, ஒரு சட்டியில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா மசாலு. இந்த மாதிரி இருக்கிற இந்த அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. இதை அப்படியே ஊற்றிடும். இந்த குழம்புக்கு ருசியே இந்த அரிசி களைஞ்ச தண்ணியும் இந்த மம்பானியும் தான்ப்பா. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும்ப்பா. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். கொஞ்ச நேரம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த மசால் வடை போயிடுச்சு. இப்போது நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணியில் அதை ஊற்றிடணும்ப்பா. ஊற்றிட்டு புளி பச்சை வாசனை போகிற வரை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறோம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி போட்டுடுறோம். ஒரு 10 நிமிஷம்ப்பா மீன் வெந்துடும். அதுக்கப்புறமா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு அந்த குழம்பு பார்த்தீங்களா இதுதான் கிராமத்து மீன் குழம்பு. வீட்டில் வச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான ஜிலேபி கெண்டை மீன் குழம்பு ரெடி.